கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஃபேமிலி கவுன்சிலிங் ரேடியோ உங்களுக்கு தொடர்ந்து நான் அறிமுகப்படுத்தி வருகிறேன். தொடர்ந்து அநேகர் டவுன்லோட் செய்து அதை கேட்டு வருகிறார்கள். அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். நீங்களும் கூட இதை டவுன்லோட் செய்து தயவுசெய்து கேட்கும்படியாக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இதை டவுன்லோட் செய்யும்படியாக இந்த வீடியோவுக்கு கீழாக லிங்கை கொடுத்திருக்கிறேன். அல்லது நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோரில் சென்று ஃபேமிலி கவுன்சிலிங் ரேடியோ என்று அடித்து அங்கே நீங்கள் அதை டவுன்லோட் செய்து கொள்ளலாம். தொடர்ந்து 24 மணி நேரமும் வாரம் முழுதுமாக இதில் தேவனுடைய செய்தி ஒளிபரப்பப்படுகிறது. ஆகவே நீங்கள் ஒருவேளை சிறிது நேரம் கிடைத்தாலும் கூட, ஒரு 5 நிமிடம் 2 நிமிடம் கிடைத்தாலும் கூட அதை நீங்கள் உடனடியாக ரேடியோவை ஆன் செய்து தயவுசெய்து கேளுங்கள். உங்களுடைய ஆத்ம நலனுக்காக இது மிக பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் நம்முடைய வார்த்தையின் மூலமாக உங்களோடு கூட நிச்சயமாய் பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன். குடும்ப சம்பந்தமான செய்திகளை நாம் மே மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஒளிபரப்படியாக இருந்தோம். ஆனாலும் கூட அது சில தடைகள் நிமித்தமாக அதை செய்ய முடியாமல் போய்விட்டது. ஆனாலும் கூட நாம் மறுபடியும் அதை துவக்கும்படியாக இருக்கிறோம். என்றால் இன்றைக்கு குடும்பங்கள் கட்டப்படுவது மிக அவசியமான ஒரு காரியம். குடும்பங்கள் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கின்றன. குடும்பங்கள் மத்தியில் கணவன் மனைவி ஒரு மனப்பாடு, பிள்ளைகள் பெற்றோர்கள் வாழ்க்கையில் ஒரு மனப்பாடு, தேவனுடைய சமாதானம் ஆளுகை செய்யும்படியான ஒரு ஸ்தலமாக இல்லாத நிலையை நாம் பார்க்கிறோம். தேவனை முதலாவது நம்ம வைக்க கற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு குடும்பத்தை தேவன் கட்டவில்லை என்றால் அது எவ்வளவுதான் கட்டினாலும் அது மணலினால் கட்டப்படுகிற ஒன்றாகவே இருக்கிறது. அது திடீரென்று ஏற்படுகிற வாழ்க்கையின் போராட்டங்களின் மத்தியில் அது விழுந்துவிடும் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆகவே கர்த்தர் நம்முடைய வீட்டை கட்ட வேண்டும். இந்த ஃபேமிலி கவுன்சிலிங் ரேடியோவுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதை நாம் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளை அதில் அறிமுகப்படுத்தி பல குடும்பங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். தயவுசெய்து அதை நினைவு கொள்ளும்படியாக தாழ்மையை கேட்டுக்கொள்ள மறந்துவிட வேண்டாம். நீங்கள் இந்த ஃபேமிலி கவுன்சிலிங் ரேடியோவை கீழே கொடுத்திருக்கிற லிங்க் மூலமாக நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அல்லது கூகுள் பிளே ஸ்டோரில் சென்று ஃபேமிலி கவுன்சிலிங் ரேடியோ என்று பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு 5 நிமிடம் 2 நிமிடம் 1 நிமிடம் கிடைச்சா கூட அதை ஆன் பண்ணி கொஞ்சம் தேவனுடைய வார்த்தையை கேட்பீர்களானால் அது நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். அதன் மூலமாக தேவன் உங்களுடைய இதயங்களோடு பேசுவார். தேவ வார்த்தை வெறுமையாய் திரும்பி வராது. இது கர்த்தருடைய வசனங்களாக இருக்கிறபடியால் உங்களுடைய வாழ்க்கையில் இது மிக பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே தயவுசெய்து மறந்து விட வேண்டாம். இதை டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அறிமுகமான மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். அவருடைய வாழ்க்கையிலும் கூட இது மிக பிரயோஜனமாக இருக்கும். என்றால் இந்த ரேடியோ ப்ரோக்ராம் மற்றும் தொடர்ச்சியாக நாம் அதை கிரமமாக செய்யும்படியாக நாம் முயற்சித்து கொண்டிருக்கிறோம். அதில் ஆண்டவருடைய அனுக்கிரகம் கண்டிப்பாக நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. தயவுசெய்து இந்த ரேடியோவுக்காக, ஃபேமிலி கவுன்சிலிங் ரேடியோவுக்காக உங்களுடைய ஜெபங்களில் தயவுசெய்து நினைவு கூறுங்கள், ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடியனுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். பல காரியங்களை செய்கிற இந்த வேளையில் தேவன் நிச்சயமாக இதை ஆசீர்வதிக்க வேண்டும். இது அவருடைய மகிமைக்காக. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை நோக்கம் என்னவென்றால் தேவனை மகிமைப்படுத்துவதும் தேவனை அனுபவித்து வாழுவதுமே. இதுவே நம்முடைய வாழ்க்கையினுடைய உண்மையான ஒரு அர்த்தமுள்ள காரியமாக நமக்கு இருக்கும். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி.